தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கின் விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கும் நீதிபதி குலுவாடி ரமேஷ் தலைமையிலான அமர்வு நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் சட்டமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று வாதிட்டார். மேலும் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு முன் குதிரை பேதம் நடந்துள்ளதாகவும் அவை காவலர்கள் போல் உடையணிந்து காவல்துறை அதிகாரிகள் சட்டப்பேரவைக்கு சென்றதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அதற்கான வீடியோ ஆதாரங்களை சமர்ப்பித்து உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். ஒவ்வொரு உறுப்பினரையும் தனித்தனியாக பெயர் சொல்லித்தான் வெளியேற்ற வேண்டும். என்மாசிவ் எவிக்ஷன் என்கின்ற வகையிலே அத்தனை உறுப்பினர்களையும் வெளியேற்றி இருக்கிறார்கள். இது குறித்தெல்லாம் நீதிமன்றத்தில் விரிவாக மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இவற்றையெல்லாம் கேட்ட நீதிமன்றம், உங்களிடம் இருக்கின்ற வீடியோ ஆதாரங்களை கொடுங்கள், அதன் மீது உரிய நடவடிக்கை நிச்சயம் எடுக்கிறோம் என்று கூறி வழக்கினை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் தங்குவதற்கான அனைத்து செலவுகளையும் தற்பொழுது தேர்வு பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பிலிருந்து செலவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதிகள் பின்பற்றப்படாமல் பல்வேறு சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பாக இந்த தேர்வு நடைபெற்றிருக்கிறது.